நோ ஆஃபீஸர், அவனை அட்டாக் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், விட்டுருங்க அவனை ப்ளீஸ். வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கடா ஓடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்சான் வரப்போகிறான் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு சின்சான் வரப்போகிறான். ஸோ சின்சான் யாரும் கிடையாது, நம்ம தம்பி தான். ஊர்லேருந்து சைனாலேருந்து வந்துட்டு இருக்கிறான் மக்களே. ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருக்கு பாருங்க, அங்கே தெரியுதா? இப்போ தெரியும் பாருங்க. ஆஹா எம்மா பெரிய ஏரோப்ளைனு செம்மையாக இருக்குதுடா அப்பா, வேற லெவலு அப்பா. சின்சான் ஒரு வழியாக வந்துட்டான். இதுக்கு மேலே ஜாலி தான் நம்ம ஊரில். சின்சான் எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியாடா? ஓகேடா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா தின்றதுல இருக்கிறவன். சரி ஓகே, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்சானை வீட்டுக்கு கூட்டு போயாச்சு மக்களே. ஸோ சின்சானை இதான் நம்ம வீடு, எப்படி இருக்குது, நல்லா இதா? கார் விட்டு ஃபஸ்ட்டு யாருங்க அப்படியே வந்து வீட்டில் வந்து நிறைய செஞ்சு வச்சுக்கிறேன், எல்லாம் சாப்பிடு உனக்கு தான். ஓகேவா? அடே டவுசர் போட்ட சின்சானே அங்கே போகாதடா, எங்கள் வீட்டு நாயில் அங்கே தான்டா மூத்திரம் போவோம். அடே ஏன்டா இப்படி பண்ணுறா? டே வெளியே வாடா, சளிக்கிளி பிடிச்சிக்க போதுடா. அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு நான் தான்டா பதில் சொல்லணும். அடா பாவி கொக்க மொக்கா, உன்னை அப்பயே சொன்னேனேடா. இப்போ பாருங்க மக்களே, எங்கே வந்து மூஞ்சிக்குதுன்னு பைப்பிளைக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. சரி நீ அப்படியே படுத்துக்கடா, நான் போய் டேப்லெட் ஒன்று வாங்கிட்டு வரேன். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்துடலாம் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேறு வந்தவொடனே இந்த ஸ்விம்மிங் பூலில் நாத்தடிச்சு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு சளி பிடிச்சிக்கிச்சு. ஓகே, இங்கே ஒரு டாக்டர் வீடு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான். அவர்கிட்ட போய்ட்டு ஒரு டேப்லெட் வாங்கலாம். ஹலோ டாக்டர், வெளியே வாங்கப்பா. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சின்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கிச்சு. ஒரு 2 மாத்திரை கொடுங்கப்பா. சார் மாத்திரை தரேன் சார், மாத்திரை தரேன் சார், 2 மாத்திரை தரேன் சார். காலையிலையும் மாலையிலையும் போட்டு படுத்து தூங்க சொல்லுங்க சார். சளி சரியாக சார், இதுங்க சார், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் இவருங்க சார். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா நம்ம சின்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை வாங்கிட்டு வந்தாச்சு. டே சின்சானு எங்கடா? அங்கே தான் இருப்பான், பெட்டில் படுத்து கிடப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ உங்கள் பார்க்க மக்களே, பாவம் ரொம்ப ஃபீவர் அடிக்குது போல். இந்தப்பா இந்த டேப்லெட்டை போட்டு கொஞ்ச நேரம் படி. நான் போயிட்டு வெளியே போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு உனக்கு லூடல்ஸ் செய்யறதுக்கு லூடல்ஸு கீரை கரையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓ மை காட், என்னடா நடந்திருக்கு இப்போ? ஒன்றும் புரியல எனக்கு. மரம்லாம் உழுந்து கிடக்குது, இங்கிருந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிற தண்ணியெல்லாம் காணும். என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியலையே. சின்சான், ஐயோ இங்க பாருங்க மக்களே, சின்சானா. சார் விட்டுருங்க சார், அவனுக்கு ஒன்றும் தெரியாது சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஸ்டாப். ஐயோ சின்சான் இப்படி செத்து போய் கிடக்குறியா? அசைது. ஓ நோ, சின்சான் உயிரோட தான் மக்கள் இருக்கான். டே சின்சான் எழுந்திருக்க முடியுதா? கைஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரை தான் மக்களே. அந்த மாத்திரையால தான் பார்த்தீங்கன்னா சின்சானுக்கு இவ்வளோ பெரிய சைடு எஃபெக்ட் வந்திருக்கு. அவனை போய் ஃபர்ஸ்ட் உதச்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸை வாங்கணும். டே என்னடா பண்ண? சார் இருக்கு சார், தெரியாமல் மாத்திரையை வாசி கொடுத்துட்டு சார். இதுக்கு ஒரே ஒரு வேக்சினேஷன் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்குது. அது போய் எப்படியானு கண்டுபிடிச்சி சின்சானை காப்பாற்றுங்க சார், அவ்வளோதான் சார் என்னால் சொல்ல முடியும். நாசமாக போனவனே. சரி மக்களே, இருந்தாலும் நம்ம சின்சானை காப்பாற்றி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மக்களே. பட் அந்த சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் நம்ம போகணும், இந்த பிரிட்ஜை தாண்டி தான் போகணும். ஐயோ இது வந்து பெரிய பயங்கரமான ஒரு பிரிட்ஜாச்சே. ஸோ இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள்லாம் இருக்கும். இந்த சேலஞ்ச் பிரிட்ஜை நம்ம முடிச்சாதான் மக்களே நம்ம பக்கத்து சிட்டிக்கு போக முடியும். அப்புறம் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வேக்சினேஷனை நம்ம எடுக்க முடியும். ஓகே, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இப்போ தாண்டி போயிட்டு இருக்கிறோம். ஐயோ இவங்க பாருங்க மக்களே, டே இவ்வளோ ட்விஸ்ட் கொடுக்குறீங்களா? அப்பா அப்பா ஜஸ்ட் மிஸ்டி நேரம் பார்த்தீங்கன்னா ஜீப்போட கீழே விழுந்து சமாதியாக இருப்பேன் நானும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துட்டோம் மக்களே. இன்னும் பாதி தூரம் கடந்துட்டா பக்கத்து சிட்டிக்கு போயிடுவான். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஊசியை தூக்கிட்டு வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் பேக்லேயே குத்துறோம். அப்புறம் அவனை காப்பாற்றுறோம். அவ்வளோதான் மக்களே, நம்ம சேலஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னும் இருக்குதா? அடே என்னடா போயிட்டே இருக்குது. டே இண்டே இல்லையாடா இதுக்கு எந்த? ஓகே மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஐயோ இங்கே பாருங்க மக்களே, கொஞ்சம் அடிபட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாள் வந்து பைக் வச்சு தான் சேலஞ்ச் பண்ணிடுவோம். பட் இது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காரை வச்சு சேலஞ்ச் பண்ணுறோம். நம்ம ஒரு வாட்டி செத்து போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பாதி தூரம் கடந்து வந்துட்டேன். இன்னும் மீதி தூரம் தான் மக்களே. ஐயோ என்னடா இங்கேயும் ஒரு ஃபேன் வச்சுக்கிறீங்க? டே ஒரு ரெக்க அடித்தாலும் போதுமே பறந்துருமே காரே. ஐயோ ஓகே தார்னா சும்மாவா அப்படியே சொயின்னு பார்த்தீங்கன்னா பூந்து வந்துட்டோம் மக்களே சந்து கேப்பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னும் ஸ்கிட்டாக இருக்கும். ஓகே அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 மீட்டர்ஸ் கூட இல்லை, அவ்வளோதான் வந்துருச்சு. ஓகே இப்போ நேராக வந்து
பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சிட்டிக்கு வந்தாச்சு மக்களே. இப்போ இந்த சிட்டியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினேஷன் இருக்குது. இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளு சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டே இருக்க மக்களே. டைம் ஆகும் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நம்மள எல்லாம் அந்த வேக்சினேஷன் வாங்க முடியுமோ வாங்கிட்டு போயிடலாம். ஆஹா, இங்கே பாருங்க மக்கள் எவ்வளோ பேச்சு கட்டி வச்சுக்கிறானுங்க ஹாஸ்பிட்டலில். சும்மா வந்து சிட்டி பயங்கரமாக இருக்குது சிட்டி. ஓகே, இப்போ எங்கே நர்ஸ் அந்த உள்ளே இருக்கிற வேக்சினேஷனை டக்குன்னு கொடுங்க நர்ஸ். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பேக் பண்ணி நம்மளுக்கு பேக்கில் போட்டு கொடுத்துட்டாங்க மக்களே. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்சானுக்கு போகிறோம், பெட்டக்ஸில் குத்துறோம், அவனை காப்பாற்றுறோம். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலி டாக்டர் கொடுத்த மாத்திரையில தான் மக்களே இவ்வளோ பிரச்சனை. இதெல்லாம் தீரட்டும், அவனை போய் சமாதி கட்டுறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக சின்சான்ட்ட போயிடலாம். சின்சான் டேய் கேட்குதாடா? டேய் அடே உனக்கு ஊசி ஊற்றிக்கிறேன்டா, ஏதோ மாற்றம் தெரியுதாடா? அடே 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 பேசுறா. ஐயோ சின்சான் சேர்த்துட்டா மக்களே. தம்பி, நான் வீரன் என்று நினைத்தாயோ? சின்சான் இஸ் பேக் வித் அல்ட்ரா ப்ரோ.